இப்போ கேஸுக்கு வந்து 100 ரூபா மானியம் தரேன்னாங்க. என்னாச்சு கேஸ் விலை என்னாச்சு கேட்குறோம். முதல்ல கரண்ட் பில்லு கண்ணுக்கு தெரிஞ்சே நாம் தினமும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்லையும் நீங்க மாசம் மாசம் மீட்டர்ல கரண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுங்க, மீட்டர்ல கணக்கு பண்ணிட்டீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள தான் லோயர் மிடில் கிளாஸ்க்கு வரும். நம்ம அதிகபட்சம் என்ன யூஸ் பண்ணுவோம்? 2 ஃபேனு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, மிக்சி, கிரைண்டர், சின்ன சின்ன பொருட்கள், அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள தான் வரும். ஆனால் இவங்க வாலண்டியா அதை வந்து 40 நாள் 60 நாள் ஆக்கி எல்லா லோயர் மிடில் கிளாஸ்லும் அப்பர் மிடில் கிளாஸும் 500 யூனிட்டை தாண்ட வச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டுறோம்? 62% எக்ஸ்ட்ரா கட்டுறோம். 100 ரூபா கட்டின இடத்துல இனிமேல் நீங்கள் எவ்வளோ கட்டணும்? 162 ரூபா கட்டுறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பணத்தை பிடுங்குகிறார்கள். சரி, அப்படி இருந்துனாச்சும் அந்த துறை செழிப்பா இருக்கான்னு கேட்டா டான்ஜியோல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன் 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 கடன். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே கடன். மின்சார வாரியம் கடன், போக்குவரத்து 55,000 கோடி கடன், போக்குவரத்து பணிமனைகள் எல்லாம் பேங்க்ல அடகு வச்சிச்சு இந்த அரசு. போக்குவரத்து பணிமனைகள்லாம் சம்பளம் வைக்காம பேங்க்ல அறிவிச்சாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நாங்கள் இந்தியாவிலே சிறந்த மாநிலம், நாங்கள் தான் தொழில்துறை வல்லவர்கள் தான். உபரி நிதி எங்கன்னு கேட்டால் இந்தியாவிலே உபரி நிதியில் 27வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவில் மொத்தமே 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் தான். 27வது இடத்துல இருக்குன்னா பின்தங்கிய மாநிலம் நீங்கள் சொல்கிற உத்தரப்பிரதேஷ் உபரி நிதியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு.